உன் நான்வெஜ் சாப்பாட்டை கோயிலுக்கு போகிறதுக்காக ஒரு நாள் தியாகம் பண்ண முடியாதா? கொஞ்சம் கூட அவர் பிடிவாதத்தை விட்டு கொடுக்க மாட்டுறாரு. ஏன், அவன் உன் கூட பிறந்தவன் தானே, அவனுக்காக சொத்துல கொஞ்சம் விட்டு தர மாட்டா? என் அப்பா அம்மா எனக்காக எவ்வளோ தியாகம் செஞ்சுருக்காங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்பா சாமி, என்னை விட்டு கொடுக்காம பேசுவியா இல்லை டீலில் விட்டுருவியா? இப்படி தியாகம் செய்யறது, நமக்கு சந்தோஷம் தர ஒன்று வேற ஒரு காரணத்துக்காக செய்யாமல் விட்டுடுறது, விட்டு கொடுக்கறது, சமரசமாக போகிறது, அடுத்தவங்க நலனுக்காக நமக்கு பிடிச்ச ஒன்றை இழக்கிறது, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி விட்டு கொடுக்கறத எக்ஸ்பிரஸ் பண்ண இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் மாறும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் சேர்த்து அழுத்திடுங்க. என்னென்ன வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல forgo. இதுக்கான மீனிங் டு நாட் ஹாவ் ஆர் டூ சம்திங் என்ஜாயபிள். அதாவது நமக்கு பிடித்த அல்லது நமக்கு சந்தோஷம் தரும் ஒன்றை வேறொரு காரணத்திற்காக செய்யாமல் விடுவது. இதுக்கான எக்ஸாம்பிள், திஸ் சண்டே ஐ am going to a temple, so I have to forgo my favorite non-veg food. இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் கோவிலுக்கு போகிறேன், ஆகையால் எனக்கு மிகவும் பிடித்த அசைவ சாப்பாட்டை நான் சாப்பிடாமல் விட வேண்டும். This Sunday I am going to a temple, so I have to forgo my favorite non-veg food. அடுத்தது given. இதுக்கான மீனிங் to finally agree to what someone wants after refusing for a period of time. அதாவது முடியாதென்று பிடிவாதமாக மறுத்த ஒன்றை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அல்லது காலத்திற்கு பின்பு அடுத்தவருக்காக அந்த பிடிவாதத்தை கைவிட்டு விடுவது. இதுக்கான எக்ஸாம்பிள், I have been requesting my dad for almost a year for a new bike, but he never gives in. கிட்டத்தட்ட ஒரு வருடமாக என் அப்பாவிடம் ஒரு புதிய பைக் வாங்கி தருமாறு கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், ஆனால் அவர் ஒருபோதும் அவர் பிடிவாதத்தை கைவிடவில்லை. I have been requesting my dad for almost a year for a new bike, but he never gives in. அடுத்தது give up. இதுக்கான மீனிங் to give something that is yours to someone else. அதாவது உன்னுடையதை வேறொருவருக்கு விட்டு கொடுப்பது. இதுக்கான எக்ஸாம்பிள், he refused to give up any of his possessions or property. அவர் தனது உடைமைகள் மற்றும் சொத்துக்கள் எதையும் விட்டு கொடுக்க மறுத்துவிட்டார். He refused to give up any of his possessions or property. இப்போ வரப்போகிறது self sacrifice. இதுக்கான மீனிங் giving up of what you want so that other people can have what they need or want. அதாவது நீங்கள் விரும்புவதை தியாகம் செய்வதன் மூலம் மற்றவர்கள் தங்களுக்கு தேவையான அல்லது விரும்புவதை பெற முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள், I thanked my parents for all their self-sacrifice on my behalf. எனக்காக என் பெற்றோர் செய்த தியாகத்திற்கு நான் நன்றி தெரிவித்தேன். I thanked my parents for all their self-sacrifice on my behalf. அடுத்து வரப்போகிறது compromise. இதுக்கான மீனிங், an agreement between two people or groups in which both sides agree to accept less than they first asked for and to give up something that they value. அதாவது இரண்டு நபர்கள் அல்லது குழுக்களுக்கு இடையேயான ஒப்பந்தம். அதில் இரு தரப்பினரும் ஏதோ ஒரு வகையில் அவரவருக்குரிய விருப்பங்களை எதிராளிக்காக ஒரு கட்டத்தில் விட்டு கொடுத்து சமரசமாக செல்வது. இதுக்கான எக்ஸாம்பிள், a husband and wife can have a good life only if they compromise with each other. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால்தான் அவர்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும். A husband and wife can have a good life only if they compromise with each other. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், compromise between husband and wife is an inevitable part of marriage. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமரசமாக செல்வது திருமணத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகும். Compromise between husband and wife is an inevitable part of marriage. கடைசியா stand up for somebody. இதுக்கான மீனிங்
To say that you support someone when they are being attacked. அதாவது ஒருவர் குற்றம் சாட்டப்படும் போது அவரை விட்டு கொடுக்காது இருத்தல். இதுக்கான எக்ஸாம்பிள், You were the only person who stood up for me at the meeting. அந்த கூட்டத்தில் என்னை விட்டு கொடுக்காமல் எனக்காக பேசிய ஒரே நபர் நீங்கள்தான். You were the only person who stood up for me at the meeting. என்னங்க, வீடியோவை பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஷின்ஸ் இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.